வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமாக விளங்கும் 58 கிராம கால்வாய் திட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளாக சோதனை அடிப்படையில் மட்டுமே வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக போராட்டமும் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வைகை அணையில் போதிய நீர் இருந்தும் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும். இது கவனத்திலே கொண்டு போவது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நிலவரம் என்ன, ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடத்தி இங்கே ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த அண்ணன் முருஞ்சி போன்றவர்கள்லாம் அங்கே போராட்டம் நடத்துகிற போது கைது செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதே திமுக அரசுல ஒவ்வொரு ஆண்டும் இந்த தண்ணீர் உரிமையை பெறுவதற்கு கூட போராட வேண்டியது இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்துல தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க கூட மறுத்து விட்டாரு. இன்றைக்கு கூட மாவட்ட ஆட்சியர் எங்களை உடனே அழைத்து எங்களை கோரிக்கை மனு பெற்றாங்க. அது வரவேற்கக்கூடியதாக தான் இருக்கிறது, மகிழ்ச்சி. அன்றைக்கு சந்திக்க கூட இல்லை, கொட்டுகிற மலையிலே அன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணை பெற்று நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துருந்தோம். மனுவாக கூட அவங்க வரல. ஏன்னா தண்ணீர் உரிமை என்பது நம்முடைய அடிப்படை ஜீவாதார உரிமை. அந்த உரிமைக்கே இன்னைக்கு அவர்கள் அவங்க நாங்கள் இல்லாத ஒன்றும் கேட்கல. 2 தடவை வெள்ள அபாய எச்சரிக்கையை அரசு தான் வெளியிட்டு இருக்குது, தனியார் நபர் யாரும் வெளியிடல. அப்போ அது 67 சட்டம் தொடங்கும்போது கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம்.